முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலம் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட ஆன்மீக முக்கியத்துவம், அதாவது ஆன்மீக ரீதியாக காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் பின்பற்றக்கூடியது அப்படியே டிட்டோ எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாரு. கடகத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வேணால் பாருங்கள், அம்மன் வழிபாடு இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு அம்மனுடைய வழிபாடு பயங்கரமாக இருக்கும். முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் விஜயால் தண்ணீர் பிரச்சனையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது அரசியலில் ஒரு நீங்காத இடம் பெறும். அந்த காலத்து மன்னர்களே ஜோதிடர்களை கையில் வச்சுக்கிட்டே தான் எங்கனாலும் போவாங்க வருவாங்க. அதை அவர் செய்கிறாரு, தப்பு இல்லை, நல்லா இருக்கட்டு. ஊருக்காக பண்ணுறது, நாங்கள் இதை பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு காமிச்சு பண்ணது மற்ற அரசியல்வாதிகள். விஜய் ஆத்மார்த்தமாக பண்ணுறாரு, ஜோதிட நம்பிக்கையில் பண்ணுறாரு, ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு பண்ணுறாரு. காமராஜர் தான் தமிழர் பூமியில் உள்ள சொந்த மண்ணில் உள்ளவர். அவரை துதி போடுறதுல நியாயம் இருக்குது. பெரியார தமிழ் மண்ணுன்னு சொல்கிறது என்னை பொறுத்த மட்டும் அது சரி வராத. ஒரு ஜோசியத்தை நம்புகிறார், ஜோதிடப்படி தான், ஜோசியர் சொல்லி தான் விஜய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அவர் சொல்லி தானே முதலமைச்சரே ஆகிருக்காரு. அப்போ அதை நம்புறதுல தப்பே இல்லையா? விஜயோட ஓவரால் இந்த செயல்பாடுகள் உங்களுடைய ஆன்மீக ரீதியான உங்களுடைய பார்வை சூப்பர். அதாவது இதுவரைக்கும் நான் பார்த்த முதலமைச்சர்கள்லேயே விஜயனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டிருக்குது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் ஸ்ரீ வி நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலம் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? அதாவது ஆன்மீக ரீதியாக காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் பின்பற்றக்கூடியது அப்படியே டிட்டோ எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாரு. எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணாரோ அதனுடைய விஷயங்களெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. 10ஆவதுக்கு இப்போ குரு பயிற்சி அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் 10 நாளைக்கு முன்னாடி. அந்த குரு பயிற்சி அடைஞ்ச இடம் கடகராசி, அவருடைய ராசி தான். கடகராசி, கடக லக்னம், பூச நட்சத்திரம் விஜய். அந்த கடகராசி என்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். அப்போ அந்த தாய்மையை குறிக்கக்கூடிய இடம்னா தாய் மூகாம்பிகை. அந்த அம்மன் பேரே பார்த்திங்கன்னா தாய் மூகாம்பிகை தான். இது எம்ஜிஆர் அவர்கள் ரெகுலராக போனாங்க. இளையராஜா பெரிய டிவோட்டி. அதுக்கு ஜனனி ஜனனி அந்த பாட்டு அந்த சாமிக்காக போட்ட பாட்டு தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த பாட்டு. அப்படி அந்த தாய் மூகாம்பியினுடைய டிவோட்டிஸாக இருக்கவங்க பெரிய பெரிய விஐபி தான். இப்போ கன்னடத்திலே பார்த்திங்கன்னா ராஜ்குமார், கன்னட நடிகர், புகழ்பெற்ற நடிகர் ராஜ்குமார், அவரும் அடிக்கடி அங்கே போவார். இப்படி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள்லாம் போயிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இந்த கடகத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வேணால் பாருங்கள், அம்மன் வழிபாடு இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு அம்மனுடைய வழிபாடு பயங்கரமாக இருக்கும். அம்மனுடைய ஸ்தலங்களில் கூட்டம் நிரம்பி வழியும். பொதுவாக குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மேல்மருவத்தூர், மேல்மலையனூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் அம்மன் ஸ்தலங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே சமயத்தில் அம்மன் கோயில்கள் சம்பந்தமான பிரச்சனைகளோ, அங்கே ஏதாவது இடர்பாடுகளோ, ஒரு கூட்டத்தின் நெரிசலில் சிக்கிறதோ, இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விஜய் முதலமைச்சரான பிறகு கர்நாடக மாநிலம் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தது அரசியல் ரீதியாக ஏதாவது சிக்னல் கொடுக்கறதுக்கு அர்த்தமா? அதாவது இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தான். இப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கர்நாடகாவில் உள்ள சாமியை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக அதன் மூலியமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா? ஒரு தெய்வ அடிப்படையில், ஒரு நம்பிக்கை அடிப்படையில், அது ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தருது. ஏற்கனவே விஜயனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கன்னட நடிகர் ராஜ்குமார், அவரோட மகன் சிவராஜ்குமார். அவர் மிக நெருங்கிய நண்பர் விஜய்க்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சில முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் விஜயால் தண்ணீர் பிரச்சனையை முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது அரசியலில் ஒரு நீங்காத இடம் பெறும். இப்போ இதுவரைக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருந்து வந்த தண்ணீர் பிரச்சனையை விஜயால் தீர்வு எடுக்க முடியும். இப்போ 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடணும், காவேரியில் கர்நாடகா திறந்து விடணும், தண்ணி திறந்து விடலை. அதனால குறுவை சாகுபடி தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த தடவை அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்பட போகுது விஜயால். ஏன்னா அவர் கடகராசி, ஜலராசி. அப்போ ஜலராசிக்காரர், ஜலராசி லக்கணம். அப்போ சனி பகவான் இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஜலராசியில் தான் இருக்கார். மீனராசியும் ஜலராசி தான். அப்போ தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராகு உச்சம் விஜய்க்கு.
ராகு உச்சங்கிறதுனாலே அது வட மாநிலங்கள், வேற்று மொழி பேசக்கூடிய மாநிலங்கள். அப்போ அதை வந்து இவர் ஒரு பஞ்சாயத்தாக 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் விருச்சகம், அங்கே தான் ராகு உச்சம் பெறுறாரு விஜய் ஜாதகத்துக்கு. இவர் அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணார்னா அதை வேறு ஆங்கிளில் யாரும் நோக முடியாத அளவுக்கு பண்ணி இதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு கொடுப்பார். நிச்சயம் நடக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேன், இது விஜயோட தனிப்பட்ட பக்தியா அல்லது அரசியல் அப்படி பார்க்கணும்? விஜய்க்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஆன்மீகத்தில் ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையிலேயே அவர் இயங்குறாரு. அது அவருக்கு சில விஷயங்கள் சக்ஸஸை கொடுக்குது. அதனால் அதனுடைய நம்பிக்கை அவருக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சில கோயில்களுக்கு போகிறாரு, வெற்றி கிடைக்குது. இப்போ தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போனால் வெற்றி, ஏன்னா குரு தான் அவருக்கு இப்போ எதிராக நிற்கிது. குருஸ்தலம் தான் திருச்செந்தூர். போயிட்டு வந்தால் வெற்றி கிடைக்குங்கிறத பண்டிட்டு சொல்லியிருக்கிறாப்புல. போயிட்டு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு இல்லையா? சீரடிக்கும் போயிட்டு வந்தார்ல சாய்பாபா கோயிலுக்கு, அது ராகு அம்சம். சீரடி சாய்பாபா வந்து ராகு அம்சம், ராகு உச்சம் இல்லை. ராகு தான் முஸ்லிம்ஸு, புரியுதா உங்களுக்கு? சீரடிக்கும் போறாரு, முருகன் கோயிலுக்கும் போறாரு. சீரடி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவருடைய தன்மை வந்து ராகுவனுடைய அம்சம். ராகு விஜய்க்கு உச்சம். அப்போ அங்கே போனால் வெற்றி உறுதி. இங்கே ஏன் போனாருன்னா குரு மைனஸாக இருக்கார், குரு ஸ்தலம் திருச்செந்தூர், அதனால் திருச்செந்தூர் போனார். இப்படி எல்லாத்துக்கும் கனெக்ஷனோட தான் போகிறாரு. ஜாதக அடிப்படையில் இது ஒரு சரியான டெக்னிக்கல் பண்ணுறாரு. இது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் புரியும். தமிழக அரசியலில் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தை புதிதாக பரிணாமம் அடைகிறதா? ஆன்மீக அரசியலை வந்து இவர் வெளிப்படையாக சொல்லாமல் செயல்படுத்துகிறார். நீ யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லிக்க, என்னுடைய பர்சனல் இதை யாரும் குறுக்கிடறதுக்கு உரிமை கிடையாது. நான் எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். ஜாதகத்தை நம்புகிறார். அந்த காலத்து மன்னர்களே ஜோதிடர்களை கையில் வச்சுக்கிட்டே தான் எங்கேனாலும் போவாங்க வருவாங்க. அதை அவர் செய்கிறாரு, தப்பு இல்லை, நல்லா இருக்கட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்வைத்த ஆன்மீக அரசியலுக்கும் விஜயோட அணுகுமுறை, இந்த செயல்பாடு ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரஜினி சார் வந்து அவர் வந்து ஆன்மீக அரசியல் சொன்னது கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த மாதிரி நடைமுறைக்கு வந்திருந்தாருன்னா அவரும் இதையே செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா சனி கேது இணைவு எளிமை தான். இவருக்கும் கேதுனுடைய தொடர்பு ஜாஸ்தியாக இருக்குது. ரஜினி விஜயனுடைய தாக்கத்தில் தான் ரஜினியை செயல்பட்டிருப்பார். ஏன்னா அவரும் யாருக்கும் நோகடிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்தனுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா வேறு லெவல். யாரையும் புண்படுத்த மாட்டார். அவர் படத்தில் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். அருணாச்சலம்ங்கிற படத்தில் நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் அவரை பற்றியான சில விஷயங்கள் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறவரில். ரெண்டாவது அவர் படித்தது பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே ராமகிருஷ்ண மடம். அப்போ அந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒழுக்கம் இருந்ததுனால தான் அவருடைய இளமை காலங்களில் அவ்வளோ கெட்ட பழக்கம் வந்தாலும் அந்த தியான பயிற்சி, சுவாச பயிற்சிங்கிற ஒன்று அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் அந்த ஆன்மீகம் தான் இந்த அளவுக்கு அவரை இன்னும் வாழ வச்சிட்ருக்கு. பொதுவாக இதுக்கு முன்னாடி முருகனுக்கு வந்து மாநாடு நடத்தினது விஷயங்கள் பிஜேபி பண்ணுச்சு, அப்புறம் திமுக பண்ணுச்சு. பொதுவாக அரசியல்வாதிகளுடைய பக்தி அப்படின்னா எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் விஜயோடைய இந்த ஆன்மீக பயணம் வந்து மக்களுக்கு என்ன செய்தியை உணர்த்த வருகிறது? அதாவது ஏற்கனவே உள்ள அரசியல்வாதிகள் செய்த பக்திக்கும் விஜய் செய்யக்கூடிய பக்திக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஊரறிய ஊருக்காக பண்ணுறது. நாங்கள் இதை பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு காமிச்சு பண்ணது மற்ற அரசியல்வாதிகள். விஜய் வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுறாரு, ஜோதிட நம்பிக்கையில் பண்ணுறாரு, ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு பண்ணுறாரு. விஜய் ஆத்மார்த்தமாக ஆன்மீக பயணம் பண்ணுறாருங்கிறது ஓகே. ஆனால் ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணும்பொழுது அது ஆத்மார்த்தமாக எப்படி அப்படிங்கிறது எப்படி கேள்வி? ஜோதிடத்தை ஆத்மார்த்தமாக நம்புறாரு இல்லையா, அப்போ அது ஆத்மார்த்தமாக தான் இருக்கும். ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, நீங்கள் விளக்கு போடுங்க, கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது விளக்கு மட்டும் போட்டுட்டு விளக்கு போட்டாச்சின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு நிலை. விளக்க போடும் பொழுதே தன்னுடைய பிரச்சனையை உணர்ந்து அந்த தெய்வத்திட்ட மன்றாடி இந்த பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது ஒரு நிலை. அந்த ரெண்டாவது சொல்கிற நிலை தான் விஜய் பண்ணுறாரு. இப்போ விஜயோடைய கர்நாடகா மாநிலம் மூகாம்பை கோயிலில் வழிபட்டது விஜயோட எதிர்கால அரசியலுக்கு எவ்வளோ தூரம் பலமாக இருக்கும்? ரொம்ப பலமாக இருக்கும். எவ்வளோ தூரம்? ஏன்னா இந்த தாய் மூகாம்பிகை அப்படிங்கும் பொழுதே தாய்மார்களுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்துச்சா இல்லையா? ஆண்களை விட எம்ஜிஆருக்கு பெண்கள் வந்து எம்ஜிஆர்னா செத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த தாய்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிரியேஷன் பண்ணுறதுக்கு இந்த தாய் மூகாம்பிகை உதவி செய்யும், நிச்சயம் உதவி செய்யும்.
எம்ஜிஆரும் வெள்ளி வாள் தான் ஒரு நினைவு பரிசு மாதிரி மூகாம்பிகை கோயிலுக்கு பரிசாக கொடுத்தாரு. விஜயும் அதே மாதிரி ஒரு வெள்ளி வாழை தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காரணம் இருக்கும். வெள்ளி வாழை ஒருத்தங்க கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும்னா அதுக்கு என்ன காரணம்? விஜய் கொடுத்ததுக்கான காரணம், எம்ஜிஆர் கொடுத்ததுக்கான காரணம், வெள்ளி அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே சினிமா துறை. வாள் என்பது செவ்வாயுடைய தன்மையும் அது வெட்டக்கூடிய தன்மையும். அப்போ எம்ஜிஆர் வந்து வாள் கொடுக்குறாரு, விஜயும் வாள் கொடுக்குறாருன்னா சினிமா துறையிலேருந்து அவங்க விடுபடுறாங்க. வெள்ளி வாள் கொடுக்கும்போதே அந்த சினிமா சுக்கிரனுக்கும் இதுக்கும் உண்டான தொடர்பு கட்டாகுது, அரசியலில் புகழடைகிறாங்க. அந்த வெள்ளி வாள் வந்து சுக்கிரனுக்கு உண்டானது. விஜயனுடைய ஜாதக அமைப்புக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் வீடு, 11ஆம் இடமும் சுக்கிரன் வீடு, கொடுக்கிறது 11. அந்த 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய சுகபோகத்தை பாதுகாத்து கொள்வது. அப்போ ரெண்டுக்குமே அது உதவி செய்து விஜயனுடைய ஜாதகப்படி. இப்போ நாலாம் போனால் நான் என்ன நன்கொடையாக கொடுக்கணும் கோயிலுக்கு? அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு என்ன பொருளை கொடுத்தா, ஏன் எல்லா அரசியல்வாதிகளும் வாழை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு நாட்டுக்கு மிக மிக முக்கியம் பாதுகாப்பு, மிக மிக முக்கியம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எப்பொழுதுமே இருக்கணும், அந்த பாதுகாப்பு கேடயமாக அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளி வாழை கொடுக்கறது. நீங்கள் இந்த காளிக்கு சாத்திரதாக இருந்தாலும் சரி தான், ஐயனாருக்கு சாத்திரதாக இருந்தாலும் சரி தான், அருவா வாழ் தான். ஏன்னா ஒரு ஊருக்கு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், காவல் தெய்வம், அங்கே ஆயுதம் தேவை. எப்படியும் ஒரு விரோதிங்க இருப்பாங்க, தீமை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ இந்த தீமை எங்களை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாதுகாப்பை கருதி தெய்வத்துக்கே சாத்தியாச்சுன்னா வரக்கூடிய ஆபத்து தெய்வமே பார்த்துக்கும். இப்போ தமிழக அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அந்த வரிசையில் விஜய் போயிருக்காரு. ஆமாம், வேறு யாரும் போகலை. அப்போ இதோட முக்கியத்துவம் எப்படி பார்க்குறது? அந்த அளவுக்கு விஜயனுடைய ஜாதக அமைப்பு அவருக்கு உதவி செஞ்சுருக்குன்னு தான் நம்ம உணரணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், ஏற்கனவே இவங்களுடைய தலைமுறைகளில் யாராவது ஒருத்தர் அரசியலில் அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே வர முடியாது. இடைப்பட்ட காலகட்டங்களில் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய மூதாதையர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராகவோ அல்லது ஒரு ஊர் தலைவராகவோ ஏதோ ஒரு லிங்க் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு அரசு துறையில் வேலை பார்த்தவங்களாகவோ ஏதோ ஒரு லிங்க் இருக்க போய் தான் ஒரு மனிதன் அந்த குடும்பத்திலேருந்து ஊரை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக வர முடியும். அது வந்து விஜய் ஜாதகத்தில் நடந்திருக்குது. விஜயோடைய சீரடி பயணமாக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடாக இருக்கட்டும், இப்போ மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், அப்போ தமிழக அரசியல் மீண்டும் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து செல்கிறது அப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்தியாவே ஆன்மீக பூமி தானே. ஆனால் தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல பொதுவாக. பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பெரியாரே கன்னடத்துக்காரரு, அவருக்கு தமிழ் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தமிழ் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை தானே புரட்சி ஏற்படும். நீங்கள் எங்கே வேணாலும் பிறக்கலாம், உங்கள் மூலம் என்ன, உங்கள் மூலம் என்ன, அதுதான் முக்கியம். இங்கே ஒரிஜினலான தமிழ்நாட்டு மண்காரர் யாருன்னு காமராஜர் தான் தமிழர் பூமியில் உள்ள சொந்த மண்ணில் உள்ளவர். அவரை துதி போடுறதுல நியாயம் இருக்குது. பெரியார தமிழ் மண்ணுன்னு சொல்கிறது என்னை பொறுத்த மட்டும் அது சரி வராத. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு அல்லது முதலமைச்சருக்கு ஒரு ஆன்மீக ஆலோசகர் தேவைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தேவை. மந்திரின்னு எதுக்கு அந்த காலத்தில் அரசர்களுக்கு வச்சாங்க? இப்போ இருக்காங்களா மந்திரி? அதான் இப்போ, அதாவது அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரிகள் சொல்லக்கூடியதுக்கு மந்திரி குழுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அவங்க ஆலோசனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அரசர்கிட்ட சொல்கிறதுக்கு தனியாக ஒரு மந்திரி இருப்பார். அந்த மந்திரி போய் தான் அரசர்கிட்ட சொல்வார். அரசர் இதை ஆலோசனை பண்ணி ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்பார், இவங்க சொல்கிறது சரியா, இவங்க ஏன்னா எல்லாருடைய ஜாதகமும் ஜோதிடர் கையில் இருக்கும். அப்போ இவர் இந்த நேரத்தில் சொல்கிறது சரியா தவறானு ஜோதிடரை கேட்டு முடிவு பண்ணுவாங்க. அந்த ஃபண்டமெண்டலில் இவர் வர மாதிரி இருக்குது. ஜோசியத்தை நம்புகிறார், ஜோதிடப்படி தான், ஜோசியர் சொல்லி தான் விஜய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்து அவர் சொல்லி தானே முதலமைச்சரே ஆகிருக்காரு. அப்போ அதை நம்புறதுல தப்பே இல்லையே. இல்லையே, இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் விஜய்க்கு இருக்குது, விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குது, விஜய்க்கும் அரசியல் ஆசை இருக்குன்னு நினைக்கும் பொழுது ஜெயலலிதா கூடவே இருந்த ஒரு ஜோதிடர் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு ஏன் விஜய்கிட்ட சொல்லி இது பண்ணுறதுக்கு ஏன் அது அப்படி சொல்கிறது இயல்பு தானே, அதில் ஆச்சரியம் இல்லைல்ல. இப்போ விஜய் சேதுபதிக்கிட்டேயோ யோகி பாபுக்கிட்டேயோ நடிகர் தனுஷ்கிட்டேயே போய் நீங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு. ஒரு பெரிய மாசு இருக்குது, விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிற பட்சத்தில் முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்கிறதுல ஒரு ஆச்சரியம் இல்லைல்ல. அப்படி கிடையாது. இப்போ ஆந்திராவில் சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய புகழானவர், அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய புகழானவர், வேர்ல்டு, ரஜினிகாந்த் வேர்ல்டு,
விஜயகாந்த் இப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல தான் செஞ்சாங்க. ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலைன்னா அவங்க கணிச்சது தவறாக இருக்கலாம், அல்லது அவங்க காலம் தவறி முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது அவங்க முடிவு எடுத்த கட்சிகள், தொடர்பு வச்ச கட்சிகள் தவறாக இருந்திருக்கலாம். இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஜாதகம் மட்டுமே தவறாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே மேட்ச் ஆகுறது விஜய்க்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வயசு, அந்த கரெக்டான கிரேஸான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த ஜோதிடமும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டைமு எல்லாம் ஒத்து வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஜயை விஜய் ஜாதகத்தை மட்டுமே வச்சு விஜய் முதலமைச்சராக வந்துட்டாருங்கிறத தாண்டி தமிழகத்திற்கு மக்களுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. என்ன தாகம்னா, அதிமுக திமுக 50-60 வருஷமாக இதே தான், இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படியே பழைய தலைமுறைகள் மாறி புது தலைமுறைகள் உள்ளே வருது. இதை பழைய தலைமுறைகள் மறந்துட்டாங்க, புதுசாக நிறைய வந்துட்டாங்க அப்படிங்கிறத பழையவங்க மறந்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் விஜய் உள்ளே வர்றாரு. அவர் கால சூழ்நிலையும் அறிகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த காலத்தில் எந்த பயிரை போட்டால் விதை வருங்கிறத உணர்ந்து கரெக்டாக அரசியலுக்கு வர்றாரு. இந்த மாற்றமும் ஹெல்ப் பண்ணுது, ஜாதகமும் ஹெல்ப் பண்ணுது, தமிழக மக்களும் சாயிறாங்க. இதான் விஷயம். ஒரு வாதத்துக்காக அல்லது ஒரு புரிதலுக்காக இப்படி கேட்குறேனே, ஒருவேளை விஜய் கர்நாடக மாநிலம் மூகாம்பிகை கோயிலுக்கு போகாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? விஜய்க்கு என்ன நடந்திருக்கும்? அது போகாமல் இருந்தால் அது ஒரு பெரிய தவறாலாம் இருக்காது. அவர் ஜாதக அடிப்படையில் இப்போ போகணுன்னு அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, போகிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வைகாசி மாதங்கிற இடத்துல தான் சுக்கிரன் இருக்குது அவருக்கு. அதாவது ரிஷபத்தில் தான் சுக்கிரன் இருக்குது. அப்போ தனவரவு வேணுங்கிறதுக்காக அவர் லாபத்தை எதிர்பார்த்து தான் போயிருக்கிறாரு. அப்போ அது வேணுங்கிறதுக்காக ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது இடம், விஜயனுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் தான் நமக்கு வர வேண்டிய பணம், லாபம். அப்போ வருதில்ல, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிதி ஒதுக்கிட்டாங்கல்ல. ஆமாம், டிஎம்கே ஆட்சியில் கேட்ட நிதியை இப்போ கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ வந்துருச்சுல்ல லாபம். நீங்கள் அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். அதான் வெள்ளி வாள் சுக்கிரனுக்கு. ஓகே, ஜாதகத்துக்கும் விஜய் செய்ததுக்கு சம்பந்தம் இருக்குது. ஓகே, அப்போ இனிமேல் விஜய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அரசியல் தான் முன்னெடுத்து செல்ல போவாருன்னு நம்புகிறேன். சாந்தமாக அமைதியாக இருப்பார். ஆமாம், எந்த பிரச்சனைக்கும் இந்த பக்கமும் பேச மாட்டார், இந்த பக்கம் பேச மாட்டார், கடைசி வரைக்கும் அமைதியாக பேசாமல் இருந்தால் இவருடைய ஆட்சி கண்டிப்பாக தொடரும். பேசினார் விஜய் வாய்விட்டால், கருத்து தெரிவித்தால், யாருக்காவது ஒருத்தரை புண்பட்டுக்கிட்டே தானே இருக்கும். இப்போ கடந்த கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதனாலதான் மதுரை திருப்பரங்குன்ற விஷயத்துல எதிர்ப்போ ஆதரவோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தார். ஏன்னா எதிர்த்தவங்களும் தோத்தாங்க, ஆதரிச்சவங்களும் தோற்றுறாங்க. அமைதியா இருந்த விஜய் ஜெயிச்சிட்டாரு. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் ஆர்டர் வருது. ஒரு கோர்ட்டே ஆர்டர் கொடுக்குது, நீ ஏத்தலான்னு சொல்லி. உயர்நீதிமன்றம் தான். ஆமா, சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துச்சு ஆர்டர், ஏத்தலான்னு சொல்லி கொடுத்த பிறகு கூட அதை ஏற்றக்கூடாதுன்னு அதை மறுத்துட்டு அடுத்த வாரமே சந்தனக்கூடு விழா முஸ்லீம்களுக்கு நடக்குது, அங்க அனுமதிக்கிறாங்க அதே மலையில. அது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. ஒரே மலை தான், வேற பகுதியில் இருக்கு. ஒரே மலை. ஆக்சுவலா அது திருப்பரங்குன்றம் மலையே முருகனுடைய மலை தான். பிற்காலத்துல சிக்கந்தர் மலைன்னு மாத்திக்கிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்துக்களுக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் அங்க வெண்ணையும் வச்ச மாதிரி கதையாயிருது இல்லையா. இந்த நிலை விஜய் ஆட்சியிலையும் தொடரக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்துக்களுக்கு யாருக்கும் சாதகமாக இருக்க வேண்டாம், யாருக்கும் பாதகமாகவும் இருக்க வேண்டாம். அவங்கவுங்க வழிபாட்டில் அவங்கவுங்க போட்டுமே, யாருக்கு என்ன தொந்தரவு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜய் என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் மலையில் விளக்கேற்ற விடுவார்னு நம்புகிறேன். ஆனால் அமைச்சர் திருப்பரங்குன்ற எம்எல்ஏ சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே நடைமுறை மீண்டும் தொடரும் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆனால் அவர் RSS காரங்கிற விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. ஒருவேளை நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக விளக்கேற்றிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது நைஸாக ஏற்றுறது, ரகசியம் ஏற்றுறது இல்லை. அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நாங்கள் விளக்கேற்றலாம் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம்னு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறை? விளக்கேற்றலையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கேற்றலை. இந்த வருஷம் தான் புதுசாக காரணங்களால உள்ள இல்லை, திருப்பரங்குன்றம் மலையிலே அந்த தீபத்தூண், அது பேரே தீபத்தூண், அது நம்மள தான் உங்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுல எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்கு. அதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. இல்ல இல்ல, கதை உண்மையே அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. ஒரு விளக்கேத்துறதுல என்ன பிரச்சனை வந்துரும்? ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா அது அரசியல் படுத்தும் பொழுதுதான் அதான் முகம் சுளிக்க வைக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு விளக்கேத்துறதுல ஒன்றும் ஆக போறது இல்ல. அப்ப ஏத்துனா என்ன, பல பேருடைய நம்பிக்கை தானே.
அதை அரசியல் பண்ணி அதனால ஒரு பிளவுவாத அரசியல் லாபம் பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது முகம் சுளிக்க வைக்குது அப்படிங்கிறது. இந்த தடவை இதை கூர்ந்து கவனிப்பாங்க. இந்த அரசாங்கமும் அதே தவறை செய்தால் அப்போ ஆட்சி கேள்விக்குறியாக மாறும். இதுதான் நிலை. விஜயோட ஓவரால் இந்த செயல்பாடுகள் உங்களுடைய ஆன்மீக ரீதியான உங்களுடைய பார்வை? சூப்பர். அதாவது இதுவரைக்கும் நான் பார்த்த முதலமைச்சர்கள்லேயே விஜயனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டிருக்குது. தமிழ்நாடு ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு பொதுப்படையான ஒரு காலங்கள் இருந்துச்சோ அப்படி ஒரு நிலைமை வரணும்னு நம்புகிறேன். ரெண்டாவது, சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறதுனால அவர் 60 வருஷத்துக்கு உண்டான சுழற்சியை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ 60 வருஷத்துக்கு உட்பட்ட கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிருச்சு. இனி புதுசாக இளைஞர்கள் புது கட்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதுமையான வாழ்க்கையை மக்கள் சந்திப்பாங்க. பழமையெல்லாம் மீட்கப்படும்னு நம்புகிறேன். பழைய மாதிரி ஆறு குளங்கள் இயற்கை சூழ மக்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை விஜய் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். சிஎம் விஜய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.